சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. அதிமுகவின் எம்எல்ஏக்கள் விஜய்க்கு நேரடி ஆதரவு. பதறும் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்கிறாரா? விஜய் தான் முதலமைச்சர். இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலின் முடிவானது வெளியாக இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது தமிழகத்தில் 70 ஆண்டு காலங்கள் 50 ஆண்டு காலங்கள் நிறைவு பெற்ற கட்சியை தோற்கடித்து ஒரு வரலாறு காணாத பெரும்பான்மையை தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெற்றிருந்தார். குறிப்பாக 108 தொகுதியை அவர் வென்றிருந்தார். இந்த சூழ்நிலை பெரும்பான்மையை நிரூபிக்காமல் இருந்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயுடன் கூட்டணியை வருவாங்க, விஜயுடன் கூட்டணியை எந்தெந்த கட்சியெலாம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பு இருந்த சூழ்நிலை. தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே திமுக மீது அதிருப்தியில் இருந்த காங்கிரஸ் உடனே பார்த்தீங்கன்னா உடையார்ந்து பார்த்தீங்கன்னா தற்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது 5 சீட்டுகள் தாவேகா பக்கம் வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா தேவைப்படுவது பார்த்தீங்கன்னா 7 சீட்டு மட்டும்தான் தேவைப்படுகிறது. அதாவது 11 சீட்டில் இன்னும் 7 சீட்டு தேவைப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மீண்டும் பார்த்தீங்கன்னா தேர்தலானது நடத்துவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலானது நடத்துவாங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு சூழ்நிலை தற்பொழுது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்ற வெற்றி பெற்ற அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது பார்த்தீங்கன்னா தாவேகா பக்கம் மிகப்பெரிய ஆதரவை கொடுக்க உள்ளதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. அதாவது எடப்பாடியை எதிர்த்து தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. குறிப்பாக சிவி சண்முகம் அவர்கள் தலைமையில் 40 எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு நேரடியான ஆதரவை கொடுக்க உள்ளதாகவும் விஜய் தரப்புடன் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் இணைய வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது தகவலானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது விஜய் அவர்கள் அதிமுக கட்சியை விட்டால் ஏற்கனவே காங்கிரஸ் வந்துட்டாங்க. காங்கிரஸ் வந்ததுனால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இன்னும் தேவைப்படுவது 7 சீட்டுகள் மட்டுமே. அந்த 7 சீட்டுகளும் பார்த்தீங்கன்னா கிடைத்துவிடும். அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் வந்துட்டாங்கன்னா விஜய் அவருக்கு பெரும்பான்மையான ஆதரவு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் தலைமை அமைக்க முடிவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறாரு. அவர் பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா முதல் கையெழுத்து யாருக்கு சாதகமாக போட போகிறாரு, அதாவது மகளிர்களுக்கு சாதகமாக போட போகிறாரா, இல்லை தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் பிறப்பதற்காக போட போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் அதிமுகவிலிருந்து வரக்கூடிய அமைச்சர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.